வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜெய்கரி அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அனைத்து சமூக வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து வன்னியர் சமூக பெருமக்களுடைய நலனில் தொடர்ந்து அக்கறையோடு பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 10.5 இடஒதுக்கீட்டை வன்னியர் சமூக பெருமக்களுக்கு அளித்திருக்கிற காரணத்தினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்று வன்னியர் சமூகத்தை ஏமாற்றி நயவஞ்சக அரசியல் செய்யாமல் வன்னியர் சமூக மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அளித்து வன்னியர் சமூக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுகிற கட்சிகளை கொண்டிருக்கிற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற காரணத்தினாலும் தங்களுடைய ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் அளித்திருப்பதாக தெரிவித்து இந்த மாநாட்டில் முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய முன்னிலையிலேயே அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த சங்கத்தினுடைய ஆதரவை நல்ல ஒரு வாழ்த்துக்களோடு வரவேற்றுக் கொள்கிறோம். இதை போன்று தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு சமூக சங்கங்களும் கூட தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டே இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் சரி, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகமான கமலாலயத்திலும் சரி, தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்தித்தும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைக்கப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக அமரப்போகிறார். எனக்கு தெரிஞ்சு திமுக எலெக்ஷன் வேலையை செய்யாதுன்னு நினைக்கிறேன். போக்கெல்லாம் பார்க்கும்போது 2026 உண்மையாக தமிழகத்தில் ஒரு மலர்ச்சி என்பது ஏற்பட போகிறது. இந்த விடியா ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது. தேமுதிக வந்து எந்த ஒரு கூட்டணி பற்றி எந்த ஒரு நிலைப்பாடு இல்லாம அவங்கள வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, யாராவது அவங்க நம்ம பேசுறாங்க இல்லை. கூட்டணி குறித்த விஷயங்களை எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோ டெல்லியிலிருந்து வரப்பட்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர்களோ தான் பேச வேண்டும். கூட்டணி குறித்து, அதாவது எந்த கட்சி வரும் எந்த கட்சி வராது என்கிற விஷயங்களை எல்லாம் இப்பொழுதைக்கு என்னால் சொல்ல முடியாது. அதை உரியவர்கள் உங்களிடம் அறிவிப்பார்கள். இன்னும் கூட பல கட்சிகள் வரும் என்று தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறுவதற்கு போதுமானது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிற இந்த கூட்டணி இன்றைக்கு தேர்தல் வைத்தால் கூட தமிழகத்தில் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும் என்பதில் தமிழகத்தில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவும் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் கூட இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி அவர்கள், நிறைய கட்சிகள் எங்களோட கூட்டணியில் இருக்கிறது. தமிழகத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு கூட்டணியாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. மேலும் வருகிற கட்சிகள் கூடுதல் வலு சேர்ப்பார்களே ஒழிய இப்பொழுது இருக்கிற வலுவே 200 சீட்டுகள் ஜெயிப்பதற்கு போதுமானது. நியாயமான தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. பெண்களின் மாண்புகளை குறைக்கிற விதத்தில் குஷ்பு அவர்களை இழிவுபடுத்தி பேசியதற்காக அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது போதாது, அவர் இன்னும் நிறைய பேசியிருக்காரு. அது எல்லாத்துலேயும் வழக்கு போடப்பட்டு எல்லாத்துலேயும் சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவருக்கு மட்டுமல்லாமல் திமுகவில் இவரை போன்று நிறைய ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே இந்த மாதிரி நீதிமன்றம் தண்டனை வழங்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சசிகலா புதிய கட்சி தகவல் இல்லை, அதை பற்றி நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. அந்த தகவல் தானே வழியே, அதை பற்றி எனக்கு தெரியல. தெரியாத விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் கருத்து சொல்கிறது என்னுடைய பழக்கமும் இல்லை. எங்களுடைய கட்சியை பற்றி கேட்டிங்கன்னா நான் கருத்து சொல்லுவேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது சாதனையை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவேன். எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. செங்கோட்டையன் இது ஒரு கட்சி, ஒரு நயினார் நாகேந்திரன் ஒரு ஆளான மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காரு. இல்லை, அவர் செங்கோட்டையன் அவர்கள் இதே பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு தலைவர்களை பார்ப்பதற்கு காத்து கிடந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இது ஒரு கட்சியானா, நீங்கள் இருக்கிறது ஒரு கட்சியா சார்? இந்த கட்சியா ஜெயிச்சிச்சா தேர்தலில்? எத்தனை % ஓட்டு வச்சிருக்கு? இதே பாஜக தலைவர்களை பார்ப்பதற்கு நீங்கள் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க? இதே இன்னைக்கு நீங்கள் பாஜக தலைவர்களை பார்க்கணுன்னா உடனே வந்துடுவார். அதனால் அதெல்லாம் போகிற போக்கில் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். என்ன மாதிரி நின்றுலாம் பேசல. அவர் கேட்குறாங்க, அப்படியே போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. அது டிவியில் போடுவாங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டார் போல இருக்கு. அதனால் அந்த கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்சியினுடைய தலைவர்களை பார்ப்பதற்கு தான் நீங்கள் காத்து கடந்தீர்கள் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் மறந்துவிடக்கூடாது.